ஹலோ காய்ஸ், என்னோட பர்த்டேக்கு இந்த டைம் சும்மா ஒரு பீச் சைடு ஒரு ஸ்டே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தோம். அங்கே ஒரு கடையில் வந்து தோசை வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து இந்த பேக்கரியில் வந்து வடை போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டணும்னு தோணுது. இப்போது இங்கேயே 12 ஆகுது, செக்இன் 2 o'clock. நடுவில் கோயிலுக்கு போகலான்னு வேறு பிளான் பண்ணியிருந்தோம். போவோமான்னு தெரியல. ஸோ லெட்ஸ் சி. அவன் பாருங்கள் அங்கேயே நின்று வடை சாப்பிட்ருப்பான் போல், பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஷீ இஸ் வெரி வெரி கிராங்கி டுடே. தூங்க முடியல. தொட்டில் இருந்தால் தான் மேடம் தூங்குவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்னோட ஹேரில்? எடிட் ஹேர் கலர். நீ அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டியா? உனக்கும் வாங்கினியா? ஏன் கார் பார்க்கிங் 50 rupees. முன்னாடி 50 rupees இல்லை. தெரியல. ஹேர் எடுக்கல நீ. சாரி, தப்பா போட்டேன். மேட்ச்டு இது. இது நடுவுல அதெல்லாம் வேண்டாம். நடுவுல போடுவாங்க. இல்ல இப்படிதான் விட்டு போட்டு. அவளுக்கு வேணாண்டா. சரி வச்சு அந்த நடுவுல வைப்பாங்கடா. இல்ல இவ்வளவுதான். என்னடா ரெசார்ட் போகிறேன்னு சொல்லிட்டு இஷ்கான் கோவிலில் காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, பர்த்டே அன்றைக்கி கோவில் போகலன்னா எப்படி? அதனால ஓகே, ரெசார்ட் போகிறதுக்கு முன்னாடி கோவில் போயிடலான்னு போயிருந்தோம். ராகுல் ரொம்ப நாளாக இந்த இஷ்கான் போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதாவது என்ன கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய டைம் போயிருக்காங்க. ஸோ டெம்பிள்குள்ளே மொபைல் அலௌடு இல்லை. நாங்கள் போகிற டைமில் கரெக்டாக பூஜை ஆகிட்டு இருந்தது ஆஃப்டர்நூன். ஸோ நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஸோ அது வாங்கிட்டு அப்போவே லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஓகே, லன்ச் முடிச்சுட்டே போயிடலாம், இங்கேயே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேன்டீன் தான் போயிருந்தோம். ஸோ என்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன்னா, பால்கோவா பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாச்சு. ஸோ பால்கோவா, முறுக்கு, அந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே நான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா கோயிலில் வந்து ஹோம்மேடாக செய்கிறாங்க, ரொம்ப ப்யூராக இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஆவரேஜ். பாதுஷா வந்து எவ்வளோங்க? பாதுஷா ஒரு 1 பீஸா? சரி, அது 3 கொடுங்க. 3 இல்லை, பார்சல் மாதிரி கொடுத்துருங்க. ஆமாம். அதுதான் உட்காந்து சாப்பிட்ற இடமா? உள்ள கிடையாது, லைக் செல்ஃப் சர்வீஸ் தானே. இங்கெல்லாம் ஸ்லிப்பர் போட்டுக்கலாம் போல். நான் இங்கே உட்காந்துருக்கா. கம்மிங் 39 அனி. ஸோ இந்த மகாபலிபுரம் என்ட்ரி ஆனோடனே அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே ஒரு டிக்கெட் போடுறாங்கங்க. நான் ஆக்சுவலி ஒரு 1 or 2 டைம்ஸ் போயிருக்கேன். பட் அந்த டைமில் இந்த மாதிரி போட்ட மாதிரி சரியாக ஞாபகம் இல்லை. மேபி நான் பர்டிகுலராக இந்த இடத்துக்குள்ளே போகலையா என்னன்னு தெரில. இந்த ரெசார்ட் போகிற வழியில் வந்து இந்த சிட்டிக்குள்ளே, இந்த டவுனுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் வாங்கினாங்க. நம்மளோட ஒரு ரெசார்ட் வந்து கொஞ்சம் ஒரு
நாங்கள் கொஞ்சம் அஃபோர்டபுளாக போகலான்னு சொல்லிட்டு இந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஃபோட்டோஸில் பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தா எனக்கு ரூம் அவ்வளோவா பிடிக்கல. பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா சீ வியூ எடுத்திருந்தோம். கடல் தெரியுதுங்களா அங்கேருந்து பார்த்தா. ஸோ நடுவில் லான் இந்த மாதிரி கோகனட் ட்ரீஸ்லாம் மறைச்சிரும். பட் எனக்கு கொஞ்சம் தெரியுது, கடல் தெரியுதுங்களா. ஸோ அதனால் எனக்கு ஓகே. இது வந்து ரொம்ப பழைய ரெசார்ட்டு. நம்ம வி கான் கம்ப்ளைண்ட். என்னடா வாங்கிட்டு வர வந்தோடனே ஆக்சுவலி நான் ஒரு வேலை பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு ஃபுட்டு குக் பண்ணேன். ஸோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கெட்டிலில் கறிக்கி வச்சுட்டேங்க. ஸோ அது வாங்கிறதுக்கு ஸ்க்ரப்பர் வாங்க போயிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ கெட்டில் கறிக்கி வச்சுட்டேன். ஃபுட்டு தண்ணி பற்றாமல் போயிடுச்சு. ஸோ வீட்லேயே அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது. பட் மறந்துட்டோம். பாத்ரூம் தான் இந்த ஹோட்டலில். இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு. நம்ம கேட்டோமா இவ்வளோ பெருசு. ரூமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. இப்போ எங்கே போகிற? சும்மாதா. ஸோ இந்த ரெசார்ட்டில் ரூம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலனாலும் இந்த லான் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா ஃபாரினர்ஸ்லாம் நாங்கள் ஆஃப்டர்நூன் நீங்கள் செக்இன் ஆகும்போதே அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு சன் பாத் எடுத்துகிட்டு பார்த்துருந்தாங்க இந்த லானில். Itu beach. அவ க்ரோவுக்கு தான் பார்க்குறா. இது வரும். ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் பாப்பா didn't cooperate. She's crying. வா ஆல்ரெடி அழுகுறாள். போலாம் வா. என்னென்னமோ ஒரு பிக்னிக் மாதிரி பண்ணலான்னு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கரவே இல்லவோ. ஸோ திரும்ப போய் பேக் அங்கே போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஃபுட்டு வந்து ஆர்டர் போட்டோம். கடல் ரெஸ்டாரண்ட்டா? என்னது கடல் தானே. ஸோ 2 ஸ்டார்டர்ஸ் 2 மெயின் கோர்ஸ். வெளியே போகலான் தான். ஏதோ பேப்பர் மாதிரி இந்த உன்னோட பிரியாணி எடுத்துகிட்டு இந்த ஸ்டார்டர்லாம் கவர் மேலே வை. ஸோ தோசை, ப்ரான்ஸ், வாட் இஸ் திஸ்? கலமாரி ஸ்குவிட். அவளை புடி. இங்கே பாருங்களேன். ஐயோ புடிய. இவ்வளோ குட்டியாக ப்ரான்ஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை கட் பண்ணி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. வெரி டைம். ஸோ குட் நைட் எவ்ரிவன். சாப்பிட்டு படுத்தாச்சு.
மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். ஷடா. We are late for breakfast. எதில் அங்கேயா? பீச் வியூ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். பேன் கேக் வேணுமா? வேணாம் வேணாம் வேணாம். அது வடையை க்ளோஸ் பண்ணு. பொங்கல் சாப்பிட்டு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸில் சாக்கோஸ் இல்லையா? கொஞ்சம் வெரைட்டிஸ் கம்மி தான். சரி, நான் இதை மட்டும் சாப்பிட்றேன். கூட அவ்வளோ ബ്രെഡ് കറി. மசாலா தோசை வந்துச்சு. என்னவா பாப்பா தூங்குறா. சூப்பராக இருக்குல்ல? இதே மாதிரியே ஸோ தட்ஸ் இட் கைஸ். என்னோட ரொம்ப நாள் ஆசை பீச் சைடு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு வழியாக நிறைவேறிச்சு. பட் எனக்கு இன்னும் இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. கண்டிப்பாக இதை விட ஒரு பெட்டர் ரெசார்ட் ஒரு நாள் போகணும். நீங்களும் ஈஸியாக சைடில் இந்த மாதிரி ஏதாவது அஃபோர்டபுள் ஸ்டே பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ரெசார்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நாங்கள் அகோடாவில் புக் பண்ணியிருந்தோம். 5900 சம்திங் வந்துச்சு. booking.comல பார்த்தப்போ 6500 சம்திங் இருந்துச்சு. எப்போவுமே ஏதாவது ஹோட்டல்ஸ் புக் பண்ணணும்னா 2-3 சைட்டில் செக் பண்ணிவிட்டு எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே புக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.